நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இயக்குனர் தங்கர் பச்சானின் மகன் விஜேத் கதாநாயகனாக நடித்திருக்கும் பேரன்பும் பெருங்கோபமும் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் காட்சி சென்னை வடபழனி பிரசாத் லேபில் திரையிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து படத்தின் இயக்குனர் சிவபிரகாஷ், படத்தின் தயாரிப்பாளர் தங்கர் பச்சான் உள்ளிட்டோர் செய்தியாளர்களிடம் பேசினர். இந்த படம் ஆத்திகமும் பேசவில்லை, நாத்திகமும் பேசவில்லை என்றும் பகுத்தறிவைத்தான் பேசுகிறது என்றும் இயக்குனர் சிவபிரகாஷ் கூறினார். அப்போது குறுக்கிட்ட யூடியூப் செய்தியாளர் ஒருவர், கடலூரில் சாதி கட்சியில் வேட்பாளராக நின்ற ஒருவரின் மகனை வைத்து எப்படி சாதி மறுப்பு பேசும் படத்தை எடுத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் சொல்ல இயக்குனர் தயாரான போது அவரது நெஞ்சில் கை வைத்து தட்டி தள்ளிவிட்டு கோபத்துடன் பேசிய தங்கர் பச்சான், தமிழ்நாட்டில் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தும் ஒரு கட்சியை காட்டுங்கள் என்றார். இதே ஜாதி கட்சியில சீட்டு வாங்கி நின்ன பையனையே தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இது இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா சீட்டெல்லாம் வாங்கல. இல்லை நீங்கள் யார், உங்கள் பேர் என்னங்க? பாலா. சரி, தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒன்று சொல்லுங்கள். இருங்க, நான் கேட்குறது அதுதான். இருங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. எல்லாம் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? நீங்கள் வந்து எப்படி அப்படி சொல்லுவீங்க? நீங்கள் எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? சரி, அது ஜாதி கட்சின்னு எப்படியா சொல்லுவீங்க? சரி 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 தம்பி, ஒரு விஷயம் இது சொல்லுங்க, நான் சொல்றேன். இந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு தர வேண்டியிருக்கு. நீங்க பேசுங்க. செய்தியாளர் சந்திப்பு தடமாறி போவதை உணர்ந்த படத்தின் இயக்குனர் சிவபிரகாஷ், கதாபாத்திரத்திற்கான சரியான முகமாக மட்டுமே தாம் விஜித்தை பார்த்ததாக கூறினார். விசிக தலைவர் திருமாவளவனை அழைத்தும் படத்தை திரையிட்டு காண்பித்ததாகவும் அவர் கூறினார். இயக்குனரின் விளக்கத்தை காதில் வாங்கிக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அந்த யூடியூப் செய்தியாளர் ஒரே கேள்வியை கேட்கவே தங்கர் பச்சான் ஆவேசமானார். படம் தொடங்குவதற்கு முன்பு பாமகவில் தாம் ஒரு உறுப்பினர் கூட கிடையாது என்றும் அக்கட்சியின் அலுவலகம் எங்கு இருக்கிறது என்பது கூட தெரியாது என்றும் கூறினார். இருந்தாலும் பாமகவை சாதி கட்சி என்று எப்படி நீங்கள் சொல்லலாம் என டென்ஷனான தங்கர் பச்சான், சுமார் 6 இட ஒதுக்கீடுகளை ராமதாஸ் வாங்கி கொடுத்தார் என்றும் அன்புமணி பெயரை தவிர இதுவரை இருந்த சுகாதாரத்துறை அமைச்சரின் பெயர் யாருக்காவது தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். நீங்க சாதாரணமா சாதி கட்சியில் நீங்கன்னு சொல்றீங்க, எப்படிங்க? ராமதாஸை விட அன்புமணியை விட அரசியல் பேச யார் இருக்காங்க? இருங்க இருங்க, நான் பேசுறேன். இருங்க இருங்க. 6 இடஒதுக்கீடுகளை இந்தியாவிற்கு பெற்றுத்தந்தவர் ராமதாஸ். சொந்த சாதிக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை அனுபவிக்கிறீங்களா எல்லாரும்? எந்த நாக்கு வச்சு அவர் சாதி கட்சி தலைவர் சொல்லுவீங்க? சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க நீங்கள், அன்புமணி தவிர்த்து. இந்த 80 ஆண்டுகளில் எவ்வளோ வேலைகளை செய்திருக்காங்க. சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை, இயற்கை. அதனால் யாரும் இனிமேல் அப்படி பேசக்கூடாது, புரியுதா? எனக்கு இது வரைக்கும் அந்த அலுவலகம் கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞன், அப்படி பாருங்க, அவ்வளோதான். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஷ்ணுவுடன் செய்தியாளர் ரகுபதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.